அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடச்சி இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் முதலாளி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுறது எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை ஒரு சாங்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்கள் பண்ணுறது வந்து அதுக்கு பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கார்த்திகனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டாரு சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து ஒரு நியூஸில் பார்த்து புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில் நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் வந்து அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு நடிகர்கள்லாம் அப்பா வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த காஸ்டியூம் சொல்லும், அந்த போட்டிருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த கதை சொல்லுது. அந்த செவத்தில் மாட்டியிருக்கிற படங்கள் வந்து அந்த கதையை சொல்லுது. ஸோ எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸும் வந்து கதை சொன்ன ஒரு படமாக தான் நான் இந்த நீலிராவை பார்க்குறேன். ரொம்ப ஒரு சில நேரத்தில் வந்து லிங்குசாமி நானும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக வந்து ஒரு ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் வந்து எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிது. கண்ணை வேறு துடைக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல விடுற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பேக் போனேன்னா நமக்கு படம் பார்த்து அழுவு இருந்தபோது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டேன்னா லிங்குசாமி வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவரே அழுகுறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அதை பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக என்னை வந்து 2 பேரும் அழ வச்சிட்டிங்க அது. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சின்ன பசங்கள்லேருந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மொழியாகட்டும், அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். நான் வந்து லிங்குசாமி நானும் தான் பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து மணி சாரோட டயலாக்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பயங்கரமான ஃபேன். ஏன்னா மணி சாரோட டயலாக் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த கேரக்டர் இது சொன்னால் இதுதான் பதில் சொல்லும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி வரிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சினிமா லாங்குவேஜ், அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு உழுக்கல் இருக்கும். எல்லோரும் சொல்லிட்டாங்களே சார், எல்லோரும் சொல்லிட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்கிறேன். அது தாண்டி சொல்ல மாட்டேன். அது மேரேஜில் எண்டில் ஒரு மனசை உழுக்கிற ஒன்று இருக்கும். அது ஒரு நிமிஷம் உங்களால் ஒரு 2 செகண்ட் ஆகும். நம்ம பிரெயின் போய் அதை மெமரி பண்ணி இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறதே இது இருக்கும். அதில் ஒன்றுமே சரி. நான் வெளியில் வந்தப்போ கூட பேசுவேன், அந்த படம் முடிஞ்சதுலேருந்து இன்னொரு கதையை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து என்ன காரணத்துக்காக அந்த திருமணம் நடக்குது, அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன தொடருது அவங்க பயணம், அந்த தொடர்ந்துலேருந்தே ஒரு படம் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு படம். வாழ்க்கையை வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கும்போது
அதில் வாழ்ந்த நிறைய கேரக்டர்ஸுகள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வலி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு காட்டுங்க. ஏன்னா 80s நாங்கள்லாம் ஸ்கூலில் அங்கே 80s 90s படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒழிக ஒழிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைமில் ஒரு இலங்கை சம்பவம், அந்த வார்ன்றது என்னங்கிறது நமக்கு உள்ள தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்னைக்கு இருந்த ஒரு போர் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையாகவும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லாரும் இதை பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு உங்களோட சப்போர்ட் இருந்து இந்த படத்தை பெரிய படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையாக வந்து கார்த்திக் சுப்ராஜுக்காக தான் இந்த படத்தை பார்க்க போகணும். ஏன்னா அதை பற்றி எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை, அதை பற்றி எதுவும் தெரியாத நேரத்தில் இந்த படத்தை பார்க்க போயிருந்தோம். படம் பார்த்த உடனே நான் கார்த்திக் சுப்ராஜ் கேட்ட முதல் கேள்வி, இந்த படத்தோட டைரக்டர் யார், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் சோமியை கூப்பிட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், கார்த்திக் இது வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படம், அது அப்படியே என்ன மாதிரியே யாருக்கும் ஒன்றுமே தெரியாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரீச் இல்லாமல் போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த படத்தை வந்து சரியான முறையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். நல்ல வேலையாக வந்து அதை காத்திருந்து ஒரு சரியான நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக், விஷ் ஆல் த பெஸ்ட். ஏன்னா இப்போ வந்து சின்ன படங்கள் வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமாவோட பொற்காலமாக, சின்ன படங்களோட பொற்காலமாக நான் இப்போ நினைக்கிறேன். கடந்த 2-3 மாதங்களில் வந்து ஒரு 7-8 சின்ன படங்கள் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த வகையில் இந்த படம் கூட வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் மாதிரி ஆரம்பித்து ஒரு வார் சூழலை, ஒரு யுத்த சூழலை எப்படி வந்து யுத்தத்தையே காமிக்காமல், அதாவது வந்து சைக்கோ படம் பார்க்கும்போது அப்போ சொல்லியிருந்தாங்க, சைக்கோ படம் வந்து உலகத்தையே வந்து மிரட்டின ஒரு படம். அதில் ஒரு இடத்துல கூட கத்தி குத்தே இருக்காது, கத்தியால் குத்தி தான் எல்லாரும் சாவடிப்பாங்க. ஆனால் கத்தி குத்துறதே அந்த படத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த படத்தில் சுற்றி வார் தான் நடக்கும், யுத்தம் தான் நடக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்துலேயும் அந்த பயம் பார்க்குறவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நேரடியாகவே காமிக்கிறது இல்லை. இதை என்னோட நண்பர் ஒருத்தர் பார்த்தார். நான் முதல்ல கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்திக் இது வந்து சென்சார் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. சென்சார் ஆயிடுச்சு சார் சொன்னார். எப்படிப்பா அந்த படத்தை இப்படி விட்டாங்க? இது வந்து ஏன்னா சென்சாரால் பாதிக்கப்பட்டவன் நான், அதனால் எப்படி இந்த படத்தை விட்டாங்க? ஏன் சார்னார். இல்லைப்பா, நான் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் படத்தை முழுக்க நிறைஞ்சிருக்கு, அது எப்படி அவங்க கண்டுக்காம விட்டாங்க. ஏன்னா குற்றப்பத்திரிகை படம் எடுக்கும்போது அந்த படத்தை வந்து 9 தடவை சென்சார் பண்ணாங்க. 9 தடவை அவங்க சொன்னது என்னென்னா, இது விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படம். நான் சொன்னேன், எங்கே சப்போர்ட்டாக இருக்கோ அதை கட் பண்ணிடுங்கன்னு. அவங்களுக்கு எங்கே சப்போர்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் படம் பார்த்து முடியும் போது அவங்களுக்கு வந்து இது டைகர் சப்போர்ட் பண்ணுது, டைகர் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அந்த உணர்வு இருந்தால் தான் அதை உள்ளே கொண்டு வர முடியும். சிவராசனை காமிக்கும்போது சிவராசன் ஷூட் பண்ணுறாங்க. சிவராசன் ஷூட் பண்ணும்போது சிவராசன் சிவபூஜை பண்ணிட்டுருக்கார். அப்போ சிவராசனும் தள்ளி இருக்கும்போது, சுபாவம் இருக்கும்போது அவங்க உட்காந்துருக்கிறது எப்படி உட்காந்துருக்காங்க, அந்த பூஜை பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, அது ஒரே ஷாட்டு தான் இருக்கும். அந்த ஷாட்டை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் சிவராசன் மேலே யாருக்கும் கோவம் வராது. அப்போது அதுதான் அந்த எப்படி அந்த நடிகர்களை, கேரக்டரை எப்படி காமிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த படம் அமையும். அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு இராணுவம், எங்கே போனாலும் இராணுவம் தான். அது இந்திய இராணுவமாக இருந்தாலும் சரி, இந்திய இராணுவமே இந்திய நாட்டுக்குள்ளே பொள்ளாச்சிக்குள்ளே வந்ததுன்னா பாகிஸ்தான் இராணுவம் என்ன பண்ணுச்சு, அதுதான் இந்திய இராணுவம் அங்கே பண்ணும். அதுதான் இராணுவத்தோட கேரக்டர் அது. அப்போ இராணுவம் போய் நமக்காக போன இராணுவம், நம்ம தமிழர்களை காப்பாற்றுறதுக்காக போன இராணுவங்கிற போது அந்த இராணுவத்தால் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மிக அழகாக, எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லாமல் அந்த படத்தை வந்து மிக அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு கேரக்டரும் அந்த வலியை, ஈழத்தமிழர்கள் வலியை எப்படி வந்து தத்துவமாக காமிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நான் இந்த படத்தை பார்த்த பிறகு நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போய் ஒரு இடத்துக்கும் நான் வந்து ஒரு நாள் தான் போயிட்டு வரலான்னு போனேன்.
போயிட்டு அப்புறம் வந்து ஒரு 7-8 நாள் அங்கேயே இருந்தேன். ஒரு இடத்துக்கும் நான் வந்து போகும்போது இந்த படத்தை நான் அங்கே வந்து பொருத்தி பார்த்துட்டேன். அந்த முள்ளிக்காடு போய் நிற்கும்போது, அந்த பனங்காட்டுக்குள்ளே நிற்கும்போது ஒரே மரண ஓலமாக இருக்குது. அதுக்குள்ளே என் நண்பரை கூட்டு போயிருந்தேன். அந்த முள்ளிக்காடுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது. கடல்னா ஒரு 5 அடி 4 அடி தான் இருக்கும் தண்ணி. அது மாதிரி அதில் இறங்கலான்னா சார் இறங்க முடியாது. நாங்கள் எப்படி, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த குருத்து முள் வந்து 1/2 அடி வரைக்கும் அந்த முள் இருக்கும். ஆனால் அந்த முள்ளுக்குள்ளே தான் வந்து லட்சக்கணக்கான பேர் நடந்து போயிருக்காங்க. அந்த கடலே அப்போ வந்து சிவப்பாக மாறி இருந்ததுன்னு என் நண்பர் சொன்னார். அப்போது அது போன்ற வழிகளை வந்து சுவாமி சொன்ன மாதிரி நான் கூட வந்து ஓயாதலைகளை வந்து ஒரு படமாக்கலாங்கிறதுக்காக தான் நான் இப்போ போயிருந்தேன். ஏன்னா 2ஆம் உலகப் போரை பற்றி ஆயிரக்கணக்கான படங்கள் வரும்போது நம்ம தமிழ் சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு வெற்றியை, அது வெற்றி அடைஞ்சதை ஒரு உலகத்துக்கு காமிக்கணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாகுது. அதுக்காக தான் இப்போ இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த வெற்றியை விட அதனால் பாதிக்கப்பட்ட மரண ஓலம் இருக்குல்ல, அது என் காதை வந்து ஒலிச்சிட்டே இருந்தது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தியேட்டரில் தான் பார்க்கணும். சும்மா நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, இல்லை உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு பார்ப்பீங்க, காஃபி குடிச்சிட்டு பார்ப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் யார் படம் பார்க்க போனாலும் ஒரு தியேட்டருக்குள்ளே உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த வார் சூழல்லையே இருக்க மாதிரியே ஒரு உணர்வு இந்த படம் ஏற்படுத்தும். அந்த கேரக்டர்ஸ் இது வந்து நம்ம பேசும்போது சொன்னாங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதைன்னு. வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை இல்லை. இதில் போராளிகள் இருக்காங்க, டைகர்ஸ் இருக்காங்க, இந்திய இராணுவம் இருக்குது, ஸ்ரீலங்கா இராணுவம் இருக்குது. மொத்த வார் சூழலையும் ஒரு கேரக்டர் மூலம் ஒரு இடம் மூலம் இது காமிச்சிருக்கு. அப்போ என் நண்பர் சொன்னார், அவர்கிட்ட இந்த படத்தை அவங்க இது எஃப்எம்எஸில் காமிக்கும் போது அவர் போய் பார்க்க சொன்னேன். அவர் சொன்னார், சார் இவ்வளோ கண்ணியமாக ராணுவம் எங்ககிட்ட நடந்ததே இல்லைன்னாரு. நான் சொன்னேன், இந்த சூழலில் இதுக்கு மேலே எங்களால் எடுக்க முடியாது சார். ஏன்னா இந்தியாவில் வந்து உண்மை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லலாம், ஆனால் உண்மையை மட்டும் இங்கே சொல்ல முடியாது. அதுதான் எங்களோட சூழ்நிலை. அதனால் இந்த உண்மையை சொல்கிறதுக்கு மிகப்பெரிய பாடுபட்டுருக்குப்பா. அதனால் இவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியும், நீ நினைக்கிறதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அதனால் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்குறது 2 வகையில் நல்லது. ஒன்று, தமிழ் சினிமாவில் இது போன்ற நம்மளுடைய வழிகளை காமிக்கிற, நம்மளுடைய மண் சார்ந்த, இல்லை நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த, நம்ம இனம் சார்ந்த படங்கள் வந்து நிச்சயமாக வெளியே வரும். இன்னொன்று, தமிழ் சினிமாவும் உலக சினிமாவுக்கு தரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடம். கார்த்திக், நீங்கள் எதுக்காக ஒரு பேஸ் கொடுத்துட்டீங்க. நல்ல ஒரு, நான் வரும்போது ஏதோ ஒரு என்னால் வர முடியாது, இன்றைக்கி உண்மையாக ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்காக வரணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது வந்து இந்த படத்துக்காக வந்தேன். அங்கே வந்து பார்த்தா உண்மையாக தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டங்கள் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கீங்க, எல்லா டைரக்டர்ஸும் உட்காந்துருக்காங்க. அது உங்களுக்காகவும் இந்த படத்துக்காகவும் வந்த இது. நிச்சயமாக இந்த பிரம்மாண்டம் மாதிரி தியேட்டர்கள் கூட நிச்சயமாக அரங்குகள் நிறைந்து ஒழிந்து எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஒரு குரூப்பில் வந்து ஒரு வாய்ஸ் போட்டார், படம் பார்க்க வரணும்னு சொல்லி மெசேஜ் போட்டார் சொன்னாங்கல்ல. நாங்கள் டைரக்டர்ஸ் ஒரு குரூப்பு இருக்கோம். அதுக்கு பேர் வந்து ரெய்னான். அந்த டீம் பேர் மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், லோகேஷ், கார்த்தி, சசி சார், முருகதாஸ், எல்லாமே பாலசக்திவேல், பாலன் எல்லாம் இருக்காங்க. ஏன் ரெய்னான்னு வச்சதுன்னா, அம்மா இது உங்களுக்காக ட்ரெய்லர் அம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க, ரொம்ப அற்புதம், அவங்களுக்கு வந்து நன்றி. அப்போது ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. அந்த ரெயின் சொல்லுங்கள் பிரிஜாந்தி ரிவர், அந்த படத்துடைய ஷூட்டிங்கை அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது ரெய்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன உடனே மழை வருது. ஆச்சரியமாக அந்த பையன் பார்க்குறாங்க, யாரா ஒருத்தர் ரெய்னான்னு மைக்கில் சொன்னால் ரெயின் வருது, யாருன்னு பார்த்தா அவர் போய் உட்காந்தா அது ஒரு டயட்டோட சேரில் உட்கார்றாரு. கடவுளுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னால் ரெயின் வருதுன்னா இந்த வேலையை தான் நம்ம லைஃப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பாலு மகேந்திரா சார். அதை வச்சு தான் நாங்கள் அதை வச்சோம். அந்த டீமுக்கு பேர் ரெய்னான்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல படம் பார்த்தா சசிசார் சொன்னார்ல, அது வந்து பாகுபலியாக இருந்தாலும் சரி தான், நீலீராக இருந்தாலும் சரி தான், நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி. பெரிய படம், சின்ன படம், அது கண்டென்ட் உள்ள படம், இது கமர்ஷியல் படம், எனக்கு படம். அந்த படம் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு என்கேஜ் பண்ணுது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை நம்மளை வந்து படம் மொத்தமும் பார்க்க வைக்கிங்கிறது தான் விஷயம். இந்த படத்துக்கு முழுக்க உயிர் இருக்குது.
அந்த சோமேந்திரன் வந்து அந்த வாழ்க்கையை அங்கேருந்து பார்த்ததுனால அவரால் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை வந்து பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த படம் குறித்து நிறைய நான் பேச வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் விஷயமா நினச்சோம். அது ரொம்ப அழகாக இவ்வளோ இயக்குநர்களாக லோகேஷ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மிக முக்கியமான வெற்றிமாறன்லேருந்து முருகதாஸ்லேருந்து செல்வமணி சார்லேருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தினதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து மிக அற்புதமாக தேட்டரில் கண்டிப்பாக இது ரைட் டைமாகவும் இருக்குது. நல்ல படங்கள் நல்லா ஓடுது. இப்போது மிக சரியான நேரம். பாலன் சொன்ன மாதிரி ஒரு பதவதிப்பு இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு எண்டு அப்படி இருக்கும். அதுவே வந்து மிக அற்புதமாக விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்ட் 2 எடுக்கலாம். அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது இதுக்கப்புறம் இவங்களுக்கு கூப்பிட்டு போகிறத பற்றி. மிக அற்புதமான ஒரு படைப்பு.